லோக்சபா தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று திமுக பொருளாளர் ஸ்டாலின் கட்சியில் தான் வகித்து வந்த அனைத்து பதவிகளையும் ராஜினாமா செய்தார். ஆனால் சமரச முயற்சியை அடுத்து தனது ராஜினாமாவை வலியுறுத்தப் போவதில்லை என்று அறிவித்தார். நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் திமுக உட்கட்சி பூசல் பகிரங்கமாக வெடித்தது. கருணாநிதியின் மகன்கள் ஸ்டாலின், அழகிரி இடையே எழுந்த மோதல் பூதாகரமாக உருவெடுத்தது. இப்பிரச்சனையில் கட்சியிலிருந்து அழகிரியும் அவரது ஆதரவாளர்களும் நீக்கப்பட்டனர். லோக்சபா தேர்தலில் வேட்பாளர்கள் தேர்வு முதல் அனைத்தையும் முன்னின்று கட்சி பொருளாளர் ஸ்டாலின் கவனித்தார். கருணாநிதிக்கு பின் கட்சியின் தலைமை பதவிக்கு அவரை தயார்படுத்தும் விதமாகவே இந்த தேர்தல் பார்க்கப்பட்டது. மாநிலம் முழுவதும் ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். கூட்டணி அமைப்பதில் துவங்கி தொகுதி பங்கீடு, வேட்பாளர் தேர்வு, பிரச்சாரம் போன்ற அனைத்தையும் ஸ்டாலினே கவனித்த நிலையில் தேர்தலில் திமுக மட்டுமின்றி அதன் கூட்டணி கட்சிகளும் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை. இந்நிலையில் தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று திமுக பொருளாளர் பதவி, இளைஞரணி செயலாளர் பதவி, சட்டசபை எதிர்க்கட்சி தலைவர் பதவிகளை ஸ்டாலின் ராஜினாமா செய்துள்ளதாகவும் கட்சித் தலைவர் கருணாநிதியை சந்தித்து தனது பதவி விலகல் கடிதத்தை அளித்தார். அப்போது கட்சியின் பொதுச் செயலாளர் அன்பழகன் இருந்ததாகவும் ராஜினாமாவை ஏற்க அவர்கள் மறுத்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. ராஜினாமா கடிதம் கொடுத்துவிட்டு தனது வீட்டுக்கு திரும்பிய ஸ்டாலினை துரைமுருகன், பொன்முடி, ஏவா வேலு உள்ளிட்ட தலைவர்கள் சந்தித்து சமரசம் செய்தனர். கட்சியினர் அனைவரும் ஸ்டாலினுக்கு உறுதுணையாக இருப்பதாகவும் அப்படிப்பட்ட நிலையில் அவர் ராஜினாமா செய்யக்கூடாது என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். கருணாநிதி உள்ளிட்ட மூத்த தலைவர்களின் சமரசத்தை ஏற்று ராஜினாமாவை வலியுறுத்தப் போவதில்லை என்று ஸ்டாலின் தெரிவித்ததாக அவரை சந்தித்து திரும்பிய திமுக துணை பொதுச் செயலாளர் துரைமுருகன் தெரிவித்தார். சமீபத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாய்ப்பினை இழந்ததை தொடர்ந்து கழகத்திற்கு அதற்கு பொறுப்பேற்று தான் வகிக்கின்ற பொருளாளர் பதவியினை ராஜினாமா செய்வதாக தலைவர் அவரிடத்திலே திரு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார்கள். தலைவர் அவர்கள் அப்படியெல்லாம் செய்வதற்கு இது ஏற்ற நேரமும் அல்ல, அது தேவையும் இல்லை. கழகத்திற்கு நிறைய நீ பணியாற்ற வேண்டியிருக்கிறது. ஒரு தோல்வியாலே கழகம் அழிந்துவிடக்கூடியதல்ல. இது ஆண்டாண்டு காலத்துக்கு நிற்கக்கூடியது, பல தோல்விகளை கண்டிருப்பது. எனவே ஒரு இளைஞராக இருக்கக்கூடிய நீர், வருங்காலத்தில் இயக்கத்தை நடத்தக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிற நீர், இத்தகைய முடிவு தேவையில்லை என்று ஒரு தலைவர் தொண்டனுக்கு அறிவுறுத்துவதைப் போலவும் தலைவர் அவர்கள் தளபதி இடத்திலே தெரிவித்தார்கள். தலைவர் அவருடைய அறிவுரையை ஏற்றுக்கொண்டும் எங்களை போன்றவர்கள் விடுத்த அந்த வேண்டுகோளை ஏற்றும் எங்களையெல்லாம் மகிழ்ச்சி தக்க வகையில் தான் ராஜினாமா பொறுப்பை வற்புறுத்தப் போவதில்லை என்று தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஸ்டாலின் ராஜினாமா செய்ததாக தகவல் வெளியான நிலையில் இது குறித்து அவரது சகோதரர் அழகிரியிடம் கேட்டபோது இது ஒரு நாடகம் என்றும் ஜால்ராக்களின் சமாதானத்தை ஏற்று அவர் ராஜினாமாவை கைவிடுவார் என்றும் கூறினார். மேலும் திமுக தலைவர் கருணாநிதியை சந்திக்க இருப்பதாகவும் தனது நிபந்தனைகளை ஏற்று மீண்டும் அழைப்பு விடுத்தால் கட்சியில் சேர தயாராக இருப்பதாகவும் அழகிரி கூறினார். இதற்கிடையே ஸ்டாலின் ராஜினாமா தகவல் அறிந்த திமுகவினர் அவரது வீடு முன் குழுமினர். ஸ்டாலின் ராஜினாமா செய்யக்கூடாது என்று வலியுறுத்தி சிறிது நேரம் கோஷமிட்டனர். ஸ்டாலினை சந்தித்துவிட்டு திரும்பிய தலைவர்கள் அவர் தனது முடிவை மாற்றிக் கொண்டதை தெரிவித்ததை அடுத்து அவர்கள் திரும்பிச் சென்றனர். இந்நிலையில் தேர்தல் தோல்வி குறித்து ஆராயவும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கவும் திமுக உயர்மட்ட குழு கூட்டப்பட்டுள்ளது. ஞாயிறன்று மாலையே கூடுவதாக இருந்த இக்கூட்டம் திடீரென்று தள்ளி வைக்கப்பட்டுள்ளது.